Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல டேஸ்டா நல்ல சுலபமா செய்யக்கூடிய லட்டு எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நாம செய்ய போறது தேங்காய் ரவா லட்டு. வெறும் 10 நிமிஷத்துல இந்த லட்டு செஞ்சலாம். நல்ல டேஸ்டா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். இதுல 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு அதிகமாக நெய்யும் தேவைப்படாது, 1 டேபிள்ஸ்பூன் மட்டும்தான் நம்ம நெய் சேர்த்துருக்கோம். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் அரை கப் ரவை சேர்த்துக்கலாம். இது நான் மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்திருக்கேன். இப்போ ரவை சேர்த்துட்டு ரவை நல்லா வாசனை வரணும். வாசனை வந்து நல்லா உதிரியாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே தேங்காய் தனியாக வச்சு லட்டு செய்வோம், ரவை தனியாக வச்சு லட்டு செய்வோம். தேங்காயும் ரவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை லட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதில் 1.25 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ட்ரை கோகோனட் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா உதிரி ஆகணும், ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஈரப்பதம்லாம் போய் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இந்த டயத்தில் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம இனிப்புக்காக வெள்ளை சர்க்கரை சேர்க்காம வெல்லம் சேர்க்க போகிறோம். வெள்ளத்தூள் ஒரு 3/4 கப் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட் கப்பாக எடுத்துக்கோங்க. இது கரெக்டான இனிப்பாக இருந்துச்சு. வெல்லம் வந்து நல்லா அந்த ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கரைஞ்சி ரவை தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிக நேரம் அடுப்பில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லட்டு சாப்பிடும்போது ஹார்டாக தெரியும், நல்லா சாஃப்டாக இல்லாமல் ஹார்டாக தெரியும். அதனால் நல்லா வெல்லம் கரைஞ்சோன்னு நம்ம இறக்கிடலாம். இப்போ நல்லா உருட்டுற பதம் வந்துடுச்சு. இந்த டயத்தில் இது கூட நான் இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்கலாம், கிஸ்மிஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாம். இலை சூடாக இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெள்ளை சக்கரை சேர்த்து செய்கிற டேஸ்ட்டை விட இது சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாமே உருட்டிக்கலாம். இப்போ நம்மளோட எல்லா பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான தேங்காய் ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.